ஓகே. இப்போ காப்பி ஃப்ரம் யூசர், காப்பி டு யூசர்னு ஒரு சிஸ்டம் கால் இருக்கு. இதை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூசர் ஸ்பேஸ் அப்படின்றது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸில் ஒரு 2 மெமரி ஜோன் இருக்கும் ரேம்லே. ஒன்று வந்து யூசர் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணலாம், ஒன்று வந்து கர்னல் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன் ரேமில் இந்த பார்ட் யூசர் ஸ்பேஸோட மெமரி, இந்த பார்ட் கர்னல் ஸ்பேஸோட மெமரி அப்படின்னா உன் கோட் ரன் ஆகுது இல்லை, உன் சிபியூவில் கோட் ரன் ஆகுது. உன் சிபியூ ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம ப்ரௌசர் ரன் ஆகுது, இல்லை நீ ஒரு யூசர் ஸ்பேஸ் ரன் ஆகுது அப்படின்னா இட் ரன் இன் யூசர் ஸ்பேஸ். அப்போ யூசர் ஸ்பேஸை தான் நீ அசஸ் பண்ண முடியும், கர்னல் ஸ்பேஸ் டேட்டா அசஸ் பண்ண முடியாது. இப்போ நீ ஒரு சிஸ்டம் கால் கூப்பிட்ற அப்படின்னா என்ன ஆகும்? சிஸ்டம் கால் கூப்பிட்டாலே ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் சிபியூக்கு. அது என்ன பண்ணால் ஒரு வேறு மோடுக்கு போயிடும். ஸோ தட் இல்லை மோர் கேப்பபிலிட்டிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் ஸ்பேஸ் ரன் ஆகும்போது இட் கேன் அசஸ் கர்னல் ஸ்பேஸ் மெமரி. ஓகேவா? இப்போ கர்னல் ஸ்பேஸ் ரன் ஆகிற கோடு வந்து யூசர் ஸ்பேஸ் மெமரியை போய் டேரெக்டாக அசஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூசர் ஸ்பேஸ்லேருந்து இன்வாலிட் பாயிண்டர் ஏதாவது கொடுக்குறான், இவன் போய் அசஸ் பண்ணால் கிராஷ் ஆகிடும் சிஸ்டம். எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கர்னல் ஸ்பேஸில் கர்னல் மாடியூல் எழுதுறல, என்ன பண்ணுற, உன் கர்னலோட இன்சர்ட் பண்ணிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் கோடு ஏதாவது தப்பாக எழுதிட்ட, நல் பாயிண்டர் கிராஷ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? சிஸ்டமே கிராஷ் ஆகிடும். இதே நீ யூசர் ஸ்பேஸில் எழுதுற கிராஷ் ஆகுதுன்னா உன் ப்ரோக்ராம் மட்டும் தான் கிராஷ் ஆகும், செக்மெண்டேஷன் ஃபால்ட் அடிக்கும், அவ்வளோதான். ஆனால் கர்னல் ஸ்பேஸை கிராஷ் பண்ணால் சிஸ்டமே காலி, திருப்பி ரீபூட் தான் பண்ணும் சிஸ்டத்தை. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சவுண்ட் கார்டு டிரைவர்லேருந்து டேட்டா வருது, யூசர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு டேட்டா வந்து கர்னல் ஸ்பேஸ்க்கு வருது. இப்போ அந்த டேட்டா எங்கே இருக்கும்? யூசர் ஸ்பேஸ் வந்து டேட்டாவை யூசர் ஸ்பேஸ் தான் வச்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற அந்த பாட்டோட டேட்டா கர்னல் ஸ்பேஸ்க்கு வரணும், கரெக்டாக? கர்னல் ஸ்பேஸ்க்கு வந்த அப்புறம் கர்னல் ஸ்பேஸ் வந்து அந்த டேட்டா எடுக்கணும்ல, அதனால் யூசர் ஸ்பேஸை போய் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? யூசர் ஸ்பேஸ்லேருந்து கர்னல் ஸ்பேஸுக்கு அந்த டேட்டாவை காப்பி பண்ணணும். அதுக்கான சிஸ்டம் கால் தான் காப்பி டு கர்னல் ஸ்பேஸ். காப்பி ஃப்ரம் யூசர் ஸ்பேஸ், காப்பி டு யூசர் ஸ்பேஸ். ஓகே, யூசர் ஸ்பேஸ்க்கு இருக்குது. ஸோ காப்பி ஃப்ரம் யூசர்னா யூசர் ஸ்பேஸ்லேருந்து கர்னல் ஸ்பேஸ் காப்பி பண்ணுறது, காப்பி டு யூசர்னா கர்னல்லேருந்து யூசர்ஸ் காப்பி பண்ணுறது. ஏன்னா நீ இப்போ உன் டேட்டாவை ரீட் பண்ணுது, யூசர் ஸ்பேஸ் டேட்டாவை ரீட் பண்ணுற, ரீட் பண்ணி டேட்டா அனுப்புறல, அந்த டேட்டாவை என்ன பண்ணலாம்? கர்னல் ஸ்பேஸ் டேட்டா யூசர் ஸ்பேஸ் அனுப்ப முடியுமா? யூசர் ஸ்பேஸ் டேட்டா கர்னல் அசஸ் த கர்னல், ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? காப்பி டு யூசர், யூசர்ஸ் காப்பி பண்ணிட்டு அந்த இதை தான் நீங்கள் மேலே அனுப்பணும். ஸோ இந்த செக்யூரிட்டிக்காக இருக்கிற ஃபங்க்ஷன் தான் காப்பி ஃப்ரம் யூசர், காப்பி டு யூசர். ஓகே. இப்போ நம்ம வந்து பிசிஐ டிரைவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கு என்ன கிளியராக தெரியணும்னா என்ன பண்ணணுன்றது கிளியராக தெரியணும், அப்புறம் தான் எப்படி பண்ணணுன்றது. ஸோ பிசிஐ டிரைவர் எழுதணும்னா உன்னுடைய பிசிஐ சப்சிஸ்டம் இருக்குது, உன் பிசிஐ டிரைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும்? இந்த வெண்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரூவ் ஃபங்க்ஷன், ரிமூவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வெண்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி இருக்கிற டிவைஸ் வந்து அட்டாச் ஆச்சுன்னா இந்த பிசிஐ சப்சிஸ்டம் தெரியும், அது உன் ப்ரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த பிசிஐ டிவைஸ் ஐடியில் இந்த ஸ்ட்ரக்சரில் உன்னுடைய வெண்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடியை போட்டு வச்சிரு. ஸோ அப்போ இந்த பிசிஐ ஃப்ரெஷ்கேட் பிசிஐ ஐடிஸில் வெண்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஓகே. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ப்ரோ ஃபங்க்ஷன்லாம் போடணும், ரைட்டா? அப்போ ஸோ உன் ப்ரோ ஃபங்க்ஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பிசிஐ டிரைவர் அப்படின்ற ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் ஐடி டேபிள்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அதில் போய் உன் பிசிஐ ஐடியை போட்டுரு. அந்த ஸ்ட்ரக்சரில் ப்ரோப்னு ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர் இருக்குது, அதில் போய் உன்னுடைய ஃபங்க்ஷன் பாயிண்டரை போட்டுரு. போட்டுட்டு என்ன பண்ணணும்? இதுதானே அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள், இதை கொண்டு போய் உன்னோட பிசிஐ சிஸ்டத்தோட போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அப்போ அந்த பிசிஐ சிஸ்டம் என்ன தெரியும்? உன் ஐடி தெரியும், ப்ரோ ஃபங்க்ஷன் தெரியும், ரிமூவ் ஃபங்க்ஷன்லாம் தெரியும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா மாடியூல் பிசிஐ டிரைவர் அப்படின்னு போட்டு அப்படியே இதை கொடுத்தீங்கன்னா போதும், உன்னோட டிரைவர் இந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ லேட்டஸ்ட் கர்னலில் இதை போட்டால் போதும். Just you call this function, it will get registered. ஓகே. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா என்ன ஆகும்? எப்போ உன் டிவைஸ் வந்து எனுமரேட் ஆகுதோ உன் பிசி சப்சிஸ்டம் இந்த ப்ரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். ஸோ ப்ரோ ஃபங்க்ஷன் நீ தான் எழுதியிருக்க, அதில் என்ன பண்ணுவ? யூ வில் கோ எனேபிள் த பிசிஐ டிவைஸ், ரிக்வெஸ்ட் பிசிஐ ரீஜன்ஸ், ரைட்? என்ன இதெல்லாம் என்ன சும்மா அலோகேட் ஈதர்நெட் டிவைஸ். ஸோ என்னென்ன இனிட் பண்ணுமோ அது இனிஷியேஷன் வேல்யூலாம் பண்ணிவிடுவேன். ஸோ ஜென்ரலாக திஸ் இஸ் ஹவு அ டிரைவர் ஒர்க்ஸ். இப்போ நீ
கேரட் டிரைவர் பிளாக் டிரைவர் பார்க்குற கரெக்டா? கேரட் டிரைவர் கேரட் டிரைவர் எப்படி பார்த்த? ஜஸ்ட் கர்னலுக்கு ரீட் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் அது மட்டும் சொல்லிட்டேன். இங்கே பிசிஏ டிரைவருக்கு என்ன? வெண்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, அப்புறம் ப்ரோ ஃபங்க்ஷன், அதை கொண்டு போய் பிசிஏ சப்சிஸ்டமோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிவைஸ் வந்து எனுமரேட் ஆகி வந்துச்சுன்னா அந்த வெண்டர் ஐடி ப்ராடக்ட் ஐடி வச்சு உன் ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அங்கே போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பேசிக்காக யூ கேன் டெல் தட் I know how a driver works, how a carrier driver works, how a PCA driver works.